மெரினா போராட்டத்தில் பங்கெடுக்கும் போது சகோதரர் லாரன்ஸ் அவர்களோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. அது தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். விவசாயிகளுக்கு நலன் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர் சப்போர்ட் பண்ணாரு. திருநங்கைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. குழந்தைகளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு அமைப்பா வந்து அவர் பண்ணல. யாருக்கு உதவி தேவைப்படுதோ அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. யார் உதவி செய்ய தயாரா இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு செயின் லிங்கை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து சாப்பிட முடியுமான்றதே கேள்விக்குறியா இருக்கு. இப்ப அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். நான் இப்ப அந்த குடும்பத்தை முன்னாடி நிறுத்தி வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் படிக்க வைக்கிறேன்னு பேர் வாங்கிக்க முடியுமா? ஒருத்தர் நல்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு பேரோட இருந்தாரு. அவருக்கு வந்து திடீர்னு அறுவை சிகிச்சை பண்ண எந்த சொந்த பந்தத்தினுடைய ஆதரவுமே கிடையாது. அப்ப நம்ம வந்து முன்னெடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இப்போ நான் அவரை வந்து அட்மிட் பண்ணதையோ இல்ல அவரு அந்த ப்ராசஸையோ நான் வீடியோ எடுத்து போடணும்னு நினைச்சா மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜலீல் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய இமாலய போராட்டம். அந்த போராட்டம் மட்டும் இல்லாம தொடர்ந்து பல போராட்டங்கள்ல நீங்க இருந்தாலும் கூட நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களோட வந்து தொடர்ந்து நீங்க கொஞ்ச நாள் வந்து பயணிச்சீங்க. அதை நம்ம நிறைய ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சுது. இப்போ அவரு பண்ணக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களை வந்து ஊடகங்களை நம்ம பார்க்க முடியறது இல்லை. அவர் கூட தான் பயணிக்கிறீங்களா இல்ல அதை பத்தி ஏதாவது? அதாவது அதுல பேர்லயே நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. மாற்றம் தான். மாற்றம் ஒன்று இன்னொரு மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் நாம இப்போ இல்லை கிட்டத்தட்ட 99 இருந்து மக்களுடைய செயல்பாட்டால இருக்கும். நம்ம ஏதோ இப்போ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ போராட்டக்காரர்களாவோ இல்ல மக்கள் நலன் சார்ந்த உழைக்கல. 2008 திருமங்கலம்ல இருந்த மக்களுக்கு இடையூறா இருந்த மதுபான கடையை டாஸ்மாக் கடையை போராட்டம் பண்ணி மக்கள் வித்திரல் போராட்டமா நடத்தி அதை வந்து மூடி இருக்கோம் அந்த கடையை. 2008 ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அப்பத்துல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். 2006 மழை வெள்ள காலத்திலயுமே நம்ம வந்து இறங்கி இப்ப அந்த பகுதியில் பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயம்பேடு போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்பத்துல இருந்து வரோன்ற தொடர்ச்சியா 2018 பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட அம்பத்தூர் ரயில்வே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கடையை வந்து நம்ம முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடையை சீல் வச்சாங்க, மதுபான கடையை. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுல ஒரு இடம் தான் மெரினா போராட்டம். மெரினா போராட்டத்துல பங்கெடுக்கும் போது சகோதரர் லாரன்ஸ் அவர்களோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. அது தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். விவசாயிகளுக்கு நலன் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர் சப்போர்ட் பண்ணாரு. திருநங்கைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. குழந்தைகளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நடத்தக்கூடிய ட்ரஸ்ட்ல நிறைய குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்தா கண்டிப்பா நிச்சயமா எங்களை கூப்பிடுவாரு. எல்லாமே மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு அமைப்பா வந்து அவர் பண்ணல மீன்ஸ் அவர் வந்து முன்னெடுக்கிறாரு. எனக்கு இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுகள் போதும், என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்ற முடியும், நான் உருவாக்கிட்டேன். உங்களுடைய பணம் நேரடியா மக்களுக்காக போய் சேரட்டும். அதுக்கு நான் வந்து ஒரு மைய புள்ளியா இருக்கேன். யாருக்கு உதவி தேவைப்படுதோ அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. யார் உதவி செய்ய தயாரா இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு செயின் லிங்கை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இப்பவும் எத்தனை குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமோ எல்லாம் கட்டியிருக்கோம். யாருக்கெல்லாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவி செய்யணுமோ செஞ்சிருக்கோம். எத்தனையோ இருதய நோயாளிகளுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை உள்பட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இலவசமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தனியார் மருத்துவமனையிலேயே உயர்தர சிகிச்சையோட. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதைகளை தூவி இருக்காரு. அது அங்கங்க முளைச்சிக்கிட்டு இருக்குது. அது இப்ப தேவைப்படும் போது எல்லாமே ஒன்னா சேரும். இப்போ அதே போல பாத்தீங்கன்னா இப்போ அந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து வாங்கி கொடுத்திருந்தாரு, 10 டிராக்டர். அப்புறம் வந்து ஊனமுற்றோர்களுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு. அது போக இப்போ KPI பாலா அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரும் வந்து நம்ம லாரன்ஸ் மாஸ்டரோட இணைஞ்சு பணியாற்றிட்டு வரக்கூடிய நிலையில நீங்களும் அவரோட ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கும் பட்சத்துல நீங்களும் அவரோட பயணிக்கலாம் இல்லையா? நிச்சயமா சேர்ந்து பயணிக்க நம்ம நல்லது பண்றதுக்கு எல்லாமே எந்த நேரமும் தயாரா தான் இருப்போம். இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு விஷுவலா கொண்டு வந்து போடணும்னு சொன்னா கடவுளுக்கு தெரியும் யார் அதிகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒருபோதும் பண்றது இல்லை. அந்த பப்ளிசிட்டியை பண்றது இல்லை. ஏனால்
ஒரு சிலர் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்க. அவரால் வந்து அவர் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும். நான் போயிட்டு அவரை வீடியோ எடுத்து நான் போட முடியுமா? போட முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து வியாபாரத்துல ஏதோ ஒரு சோர்ஸ்ல வலிக்கு விழுந்திருப்பாரு. ஒருத்தர் நல்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு பேரோட இருந்தாரு. சாதாரணமா தான், ரொம்ப வசதி படைச்சவர்ல. அவருக்கு வந்து திடீர்னு அறுவை சிகிச்சை பண்ண எந்த சொந்த பந்தத்தினுடைய ஆதரவுமே கிடையாது. அவரு போய் யார்கிட்ட போய் கேட்பாரு? அப்ப நம்ம வந்து முன்னெடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். அவர் வந்து சொல்லக்கூடாத வார்த்தை வந்து சொன்னாரு, நீங்க வந்து கடவுள் போல அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் இல்லைன்னா எப்பவுமே நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தேத்திட்டு வந்தோம். ஆனால் இப்போ நான் அவரை வந்து அட்மிட் பண்ணதையோ இல்ல அவரு அந்த ப்ராசஸையோ நான் வீடியோ எடுத்து போடணும்னு நினைச்சா நிறைய லைக்ஸ் வரும், நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, நீங்க பண்றதை நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு உணவு அளிச்சுக்கிட்டு இருக்கோம். வாரத்துல தொடர்ச்சியா ஒரு 50ல இருந்து 100 பேருக்கு நம்ம வந்து இலவசமா, ஏன் நம்மளுடைய சொந்த பணம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யார்ட்டையும் அதுக்காக 100 ரூபாய் கூட காசு வாங்கிட்டது இல்லை. நிறைய பேருக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, தீக்காயம் ஏற்பட்டவங்களுக்கு, ஒரு பிள்ளைக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுடைய ஆப்ரேஷனுக்கு எங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். படிப்பு செலவுக்கு சிலர் தந்தை இழந்தவங்க இருப்பாங்க, தாய் தந்தை 2 பேருமே இருப்பாங்க. இப்ப கூட ஒரு சகோதரி வந்து வெளியூர்ல இருந்து வந்து தங்கி படிக்கிறாங்க. ஐஏஎஸ்க்கு படிக்கும் போதே நர்சிங் வேலைக்கும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஐஏஎஸ்க்கு ஒருத்தர் சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. இதுக்கு படிக்கிறதுக்கு அவர் பாத்துக்கிறாரு. ஆனா தங்குறதுக்கு எல்லாமே அந்த பிள்ளைதான் அந்த பணம் கட்டி தான் படிக்கணும். அதுக்காக நர்சிங் வேலை போகுது. அந்த பையன் அவங்களோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா 95% மேல மார்க் எடுத்திருக்கிறாரு +2ல, 10th. இப்போ +1 தொடரணும், முடியல. குடும்பம் வந்து ரொம்ப வறுமையான சூழல். தந்தை வந்து அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் இறந்துட்டாரு. இப்ப அம்மா அதை பண்றாங்க. ஆனா அதுல பாதிக்கும் குறைவான வியாபாரம் தான் நடக்குது. இப்போ ஒரு தினந்தோறும் ஒரு 5000 ரூபாய்க்கு வியாபாரம் நடந்ததுன்னா இப்போ ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு தான் வியாபாரம். ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு அரிசி வியாபாரம் நடந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து சாப்பிட முடியுமான்றதே கேள்விக்குறியா இருக்கு. இப்ப அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். நான் இப்ப அந்த குடும்பத்தை முன்னாடி நிறுத்தி வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் படிக்க வைக்கிறேன்னு பேர் வாங்கிக்க முடியுமா? பேர் கிடைக்கும், லைக்ஸ் போடுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? வேதனையா தானே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்னென்னவோ ஒரு பண்ணு கொடுத்தா கூட நீ வீடியோ எடுத்துடுறாங்க. நம்மளும் கொடுத்தா எடுக்கணும் அப்படின்றதுல அவங்க ஒன்றும் சொல்ல போறது இல்லை இல்லையா? குதிரையில வந்து கேட்டாலும் யாசகம் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனா குதிரையில வரவனுடைய நிலைமை மனசு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நான் இந்த வீடியோ ஷேரிங் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் பண்ண எத்தனையோ விஷயங்களை, பொதுவான காரியங்களை ஒரு இடத்துல வச்சு இங்க இத்தனை பேருக்கு உதவி செய்யறோன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருப்போம். இங்க வந்து இவ்வளவு பேருக்கு நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னா, மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தணும். அதுக்கு போட்டோம் ஒரு 500-600 பேருக்கு அரிசி அது இதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குமே ஒரு கிட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு மதிப்புத்தக்க ஒரு கிட்டு கொடுத்தோம். பாய், தலகாணி, போர்வை, அரிசி, மளிகை ஜாமான் எல்லாமே கொடுத்தோம். அதை வீடியோ எடுத்தோம், அதை ஷேர் பண்ணோம், அதை பப்ளிசிட்டி பண்ணோம். நியூஸ் சேனல் வந்தாங்க, கவர் பண்ணாங்க, அதெல்லாம் நடந்தது. சோ தனிப்பட்ட ஒருத்தருடைய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம போய் கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், அவங்க வந்து அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி திரைத்துறையில ஒரு முகம் இருக்கு, ஒரு வெளிச்சம் இருக்கு. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளரை தான் நம்மளை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய விளம்பரம் வேற, நமக்கு விளம்பரம்லாம் கிடையாது. சோ 2 பேருக்கும் வேறுபாடுகள் இருக்கு. அவங்க எது பண்ணாலுமே 10 பேர் போட்டோ, ரோட்ல வந்தா கூட 4 பேர் போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. நம்ம போனா எடுப்பாங்களா? நம்ம யாருந்த அதிகபட்சம் அண்ணவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க. ஓகேன்னு சொன்னா எடுத்துக்க போறாங்க. அவ்வளவுதான் இருக்கும் விளம்பரம் நமக்கு. ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்க சும்மா ரோட்ல போனா கூட பாத்தியா, யாராவது போன் போடுவான், வீடியோ மச்சான் இங்க பாரு, நண்பா இங்க பாடுறான், பல போறான் அப்படின்னு காட்டுவாங்க. இதுதான். அதனால வந்து உதவிகள் வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கான போராட்டத்தை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் நலன் சார்ந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கடல் கடந்து மக்களுக்கான பிரச்சனைகள் இருந்தா கூட, பாலஸ்தீன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல மணிப்பூர் போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, டெல்லியில பஞ்சாப் சகோதரர்கள் வந்து விவசாயம் பண்ணாங்க. விவசாயிகளுடைய போராட்டம் அங்க தடுத்து நிறுத்தும் போது சமூக செயற்பாட்டாளர் கூட்டமைப்பினுடைய சார்பா வள்ளூர் கோட்டத்தில் பலமுறை
போராட்டம் நடத்தியிருக்கோம், மற்ற போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி தான் எங்களை நாங்க வந்து தயார்படுத்திக்கிட்டு போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட ட்ரஸ்ட்டுக்கு வந்து யாராவது பிரபலங்கள் மூலியமா ஏதாவது பண உதவிகள் அப்படிங்கிறது வருதாங்க சார்? இல்ல, நாங்க இது வரைக்கும் ட்ரஸ்டாவே எதுவுமே பண்ணல. ட்ரஸ்டாவே எதுவுமே எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். உங்க குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா அவங்களுக்குள்ள செஞ்சுப்போமே தவிர்த்து நாங்க யார்ட்டையும் பணம் வாங்குறது இல்லை. இல்ல அப்படி யாராவது பிரபலங்கள் தானா வந்து கொடுத்து உதவுனது ஏதாவது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் யாரும் கொடுத்தது இல்ல. நாங்களும் யார்ட்டையும் போய் கேட்டதும் கிடையாது. எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க, இது வேணும், இவருக்கு பண்ணித்தாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டது இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பப்ளிசிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து மேலும் இன்னும் நிறைய, அதாவது பணம் வைத்துக்கொண்டு உதவுறதுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி யாரை போய் அணுகிறது அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ உங்களை மாதிரி சில சமூக ஆர்வலர்கள் அது தெரிய வரும் நிலையில அவங்க மூலியமா ஏதாவது ஒரு நல்ல, இன்னும் இப்போ நீங்க ஒரு 100 பேருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா அது இன்னும் 200 300 மாறலாம் இல்லையா? நிச்சயம் நீங்க சொல்றது உண்மைதான். இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஒரு வீடியோ எடுக்கிறது, இதை எடிட்டிங் பண்றது, இதை போடுறது, அதுக்கான நேரமும் இல்லை, அதுக்கான ஆட்களும் எங்கள்கிட்ட இல்லை. படிப்பு ரீதியா வந்து எங்களுக்கு அனுபவம் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான விஷயத்துலயும் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. ஸோ அப்படி இருந்திருந்தா எங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்றது நல்ல விஷயம்தான். அதாவது ஒருத்தர் உதவி செய்யறத பார்த்து இவங்க நல்லா உதவி செய்யறாங்களே, நம்ம அவங்களுக்கு ஏதாவது செஞ்சா அவங்க யாருக்காவது உதவி செய்வாங்களேன்ற எண்ணங்கள் கூட பலருக்கு வரலாம். நீங்க சொல்றது மறுக்கலை நானு. ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எதுவும் ஏற்படலை அப்படின்றதுனால நாங்க எதுவும் பண்ணல. ஏற்படும் பட்சத்துல கண்டிப்பா அது நடக்கும். நிச்சயமா அதுக்கான ஒரு இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நம்ம இதை பண்றோம், நான் இதை பண்றேன், நான் இதை பாத்துக்கிறேன், நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ஸ் வரும்போது அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுல 10 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்றாங்க, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் 4 பேருக்கு போய் சேருது, அதுல யாரோ ஒருத்தர் பயனடைகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதை பண்ணுவோம். இப்போ உங்களோட ஒரு சமூக ஆர்வலரா உங்களோட பணிகள் இன்னும் மென்மேலும் வந்து வளர்ந்து இன்னும் நிறைய கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு நிலைமையை அடையணும் அப்படின்னு சொல்லி எங்க டீம் சார்பா வாழ்த்துறோம். நன்றி.